அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரபல ஊடகவியலாளர் மை இந்தியா 24x7 ஒரு தொலைக்காட்சியை நடத்தி வர்ற முக்தார் அகமது அவர்களை பற்றி நேற்று ரெண்டு நாட்களாக 2-3 யூடியூப் சேனலில் அவரை ரொம்ப இழித்தும் பழித்தும் செய்திகளை வெளியிட்டாங்க. ஏதோ சொல்லக்கூடாத செய்திகளை பேசக்கூடாத செய்திகளை அவர் பேசிட்ட மாதிரியும், அவர் ஒரு சிறு பையன்கிட்ட பேட்டி காண்றதுக்காக அந்த பையனை அழைத்து தவறான பேச்சுக்களை அந்த பையன்கிட்ட பேசிட்ட மாதிரியும், ஆபாசமான பேச்சுக்களை பேசிட்ட மாதிரியும், அவரை இழித்தும் பழித்தும் பேசி இது மூலியமா அவரை டேமேஜ் பண்ணிடணுங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் ஒரு 2-3 யூடியூப் சேனலில் வீடியோ போட்டாங்க. அப்போ எப்படி இவங்க போட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த முக்தார் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாலின் பாரதிங்கிற அந்த ஒரு சிறுவரை கூப்பிட்டு பேட்டி கண்டிருக்காரு. அவர் பேட்டி கண்டதை அந்த முன்னோட்டமாக இப்போ இந்த ப்ரோமோ வீடியோன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பார் போல இருக்கு. அதில் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பார்க்கணுன்னு ஆர்வம் வர்ற மாதிரி 2 காட்சிகளை தான் வச்சு வெளியிடுவாங்க, சில செகண்டுகளை. அதுகளை பார்த்த உடனே தான் இந்த 2-3 யூடியூபர் கொதிச்சு போயிட்டு, ஆஹா மாட்டிக்கிட்டாரு முக்தாரு, இதை வச்சு இவரை நம்ம வச்சு செஞ்சிடணும்னு நினச்சி இவங்க வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ வெளியே வந்த உடனே அந்த வச்சு செஞ்சணும்னு நினச்சி போட்டவங்க வீடியோவை பார்த்தவங்களுக்குலாம் என்ன ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா, அப்போ என்ன முக்தார் அதில் பேசியிருக்காரு, அந்த சின்ன பையன்கிட்ட அந்த அளவுக்கு அவர் திறந்தாழ்ந்து எதுவும் பேட்டி எடுத்திருப்பாரா, அதை நம்ம பார்க்கணுமேனு எல்லாம் பண்ணிட்டாங்க. பலரும் இப்போ அந்த மை இந்தியா 24x7 முக்தாருடைய வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்த உடனே தான் தெரியுது அவர் ஒன்றும் தப்பாகலாம் எதுவுமே பேசலை. அந்த ஸ்டாலின் பாரதிங்கிற அந்த சிறுவன்கிட்ட அவனுக்கு புத்தி சொல்லியிருக்காரு. நீ படிக்க வேண்டிய புள்ள இப்படி தப்பாக பேசிட்டு தெரியாதப்பா, இது நல்லதில்லை. நீ தமிழ் தேசியம்னு பேசுகிற, பெரியாரையெல்லாம் நீ ஒரு புரிஞ்சிக்காமல் இருக்கிற அப்படின்னு பல செய்திகளை அவனுக்கு புத்தி சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த முக்தார் புத்தி சொன்னது மூலியமா ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருந்தவங்களுக்குலாம் அந்த விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒருபடி மேலே போயிட்டு இந்த திராவிடத்தின் மேலே மக்களுக்கு நம்பிக்கையும் பெரியார் அவர்கள் மீது ஒரு மரியாதையும் கூடி இருக்குது. அதே போல் அந்த காணொலியில் பேட்டி கண்ட முக்தார் அவர்கள் மீதும் மரியாதை கூடி தான் இருக்க, குறையலை. அவரை தாக்கணும்னு நினச்சி போட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் ஆகா இப்போ ஏண்டா போட்டோன்னு நினச்சிருப்பாங்க. முழுசாக வீடியோ முழுசாக பார்த்துட்டு பேசியிருக்கலாம். அவசர கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலையை தான் இந்த 2-3 தனியார் யூடியூப் சேனல் பண்ணியிருக்காங்க. அது சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். நடந்தது என்னங்கிறத இப்போ நம்ம சில நிமிடம் கவனமாக நீங்கள் கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்டாலின் பாரதிங்கிற ஒரு சிறுவன் சில காலங்களாக அந்த யூடியூப் சேனல்லையும் வலைதளங்கள்லையும் பேட்டி கொடுப்பாரு. கொஞ்சம் நல்லா அழகாக பேசுவார். அப்போ அவருடைய பேச்சு கேட்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க இப்போ உதாரணமாக ஒரு பாட்டே பாடுறோன்னு வச்சுங்களேன், பெரிய ஆளுங்க பாடுறத விட சின்ன குழந்தை பாடுறப்ப அந்த பாட்டை ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாலின் பாரதியோடைய பேச்சும் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாரும் விரும்பி கேட்டாங்க. இதில் அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வந்தார். இப்போ இந்த மை இந்தியா 24x7 ஒரு சேனல் தொடங்கியிருக்கிற முக்தார் இருக்காரு. சரி, இந்த பையனையும் நம்ம கூப்பிட்டு பேட்டி எடுப்போமே, இந்த பையன்கிட்ட நிறைய விவரம் இருக்கும் போல இருக்குன்னு நினச்சி அவருக்கு அழைக்கிறாரு. அந்த பையனை வந்துடுறாரு. வந்த உடனே இவர் ஒரு முக்கியமான வேலை என்ன செய்கிறாருன்னா, அந்த பேட்டி எடுக்கிற இடத்துல இந்த பையன் சொல்கிறதுலேன்னு தெரிய வருது. அந்த ஸ்டாலின் பாரதி சொல்கிறார், நான் பேட்டிக்கு போனேன், ஒரு சின்ன அறை, அதில் 2 கேமரா இருந்துச்சு, அதில் என்னை உட்கார வச்சாங்க, எங்கள் அப்பா உட்கார்றதுக்கும் இடம் இருந்துச்சு, ஆனால் எங்கள் அப்பா உள்ளே உட்கார வைக்கல, அப்படி வெளியில் உட்கார வச்சுட்டாங்க. எங்கள் அப்பா என் பக்கத்தில் எப்போ நான் பேச போகிற இடத்துக்குலாம் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், எனக்கு நோட்ஸ் கொடுப்பாரு, சில ஆன்சர்ஸ் சொல்லி கொடுப்பாரு, சில குறிப்புகளை எடுத்து சொல்லுவார், சில கேள்விகள் ஏதாச்சும் எனக்கு முன்னாடி கேட்டால் அப்படிலாம் கேட்காதீங்கன்னு அவர் என்ன பண்ணுவார், எடிட் கொடுப்பாரு. அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் எங்கள் அப்பா வெளியே அனுப்பிச்சிட்டாங்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன ஒரு உண்மை தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி பேசிய இந்த ஸ்டாலின் பாரதியோடைய பேச்சுக்களில்
பெரும்பாலான பேச்சுக்கள் அவருடைய தகப்பனாருடைய வழிகாட்டுதலோடு நடந்திருக்கு. குரல் தான் இவரை ஒழிய அந்த கருத்து பூரா தகப்பனார்கிட்ட நிறையா வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தியை அந்த பையனே சொல்கிறாரு. சரி இருக்கட்டும். இப்போ உமர் முக்தார் இந்த முக்தார் அகமது என்ன இவர்கிட்ட இந்த பையன்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாரு. அப்போ அந்த பையன் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கிற செய்தி தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்டாலின் பாரதி என்ன பண்ணுறாருன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுடைய அபிமானியாக இருக்கிறாரு, அவருடைய ஆதரவாளராக இருக்கிறாரு. சமீபத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கெல்லாம் கூட போய் பிரச்சாரம் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த ஸ்டாலின் பாரதி பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, திராவிடத்தை எதிர்க்கிறாரு, தமிழ் தேசியன்னு பேசுகிறாரு, திராவிட தலைவர்களை தாக்கி பேசுகிறாரு. குறிப்பாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய தற்போதைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிச்சி பேசுவோமாங்கிற அளவுக்கு அதிலேயே குறியாக இருக்கார். ஒழிய அவங்க செஞ்ச சிறப்புகளெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியலை. அதே மாதிரி திராவிடம்னா என்னன்னு தெரியலை. பெரியார் இந்த மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, திராவிட மக்களுக்கு என்ன செய்தாருங்கிறது அந்த பையனுக்கு தெரியல. அதையெல்லாம் இந்த முக்தார் அகமது எடுத்து சொல்ல சொல்ல அந்த பையனுடைய முகத்தில் அப்படியே அசல் வழி ஆரம்பிச்சிருச்சு. ஆக நம்ம நம்ம 2-3 நோட்ஸ் எடுத்துட்டு வச்சுக்கிட்டு அப்பாவும் சொல்லி கொடுக்குற வச்சு அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தோம். இவர் என்னடான்னா குறுக்கு கேள்விலாம் கேட்டு நம்மளை மடக்கிறாரேன்னு அந்த பையன் முகம் சொல்லிக்கிற விவரம் நம்மளுக்கு நல்லா தெரிய வருது. அதில் குறிப்பாக என்ன விஷயம்னா, அந்த தமிழ் தேசியம்னு பேசுறீங்களே தம்பி, நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஆங்கில வழி படிக்கிறேன். நீ எப்போ ஆங்கில வழி படிக்க? எனக்கு ஆங்கிலம் பிடிக்கும். என்னையா அப்போ தலைவர் சீமானவரும் அப்படி தான் சொல்கிறாரு, நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பேச்சு தான் தமிழா? உங்கள் செயல்பாடெல்லாம் அப்படி இல்லையா? உங்கள் தலைவர் சீமான் என்ன பண்ணுறாரு, அவருடைய பையனை அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆங்கில வழி கல்விக்கூடத்தில் தான் படிக்க வச்சிருக்கிறாரு. அது எவ்வளோ தெரியுமா ஃபீஸு? 25 லட்சம் ரூபா. அப்போ 2 பையன்களுக்கு 50 லட்சம் ரூபா கட்டுறாரு. இவர் எப்படி கட்டுறாரு? இவர் அவருடைய கட்சி தொண்டர்கள்ட்ட வசூல் பண்ணி தான் கட்டுறாரு. அந்த அமெரிக்க ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசவே கூடாது தெரியுமா? அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் தன் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இங்கே ஊருக்கு உபதேசம் மாதிரி தமிழ்னு பேசுகிறாரு. உன் தலைவர் மாதிரி நீனுமே ஆங்கில வழி தான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த பையனுடைய அந்த நடவடிக்கையெல்லாம் போட்டு பப்ளிக்காக உடைக்கிறாரு. உடைச்சிட்டு இந்த பையன் மூலியமாக இந்த முக்தார் அகமது நிறைய விஷயங்களை இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காம இருந்த மக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி பேசிட்டாரு. அதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னன்னா, பெரியார் அவர்களை குறை சொல்றதா நினைச்சுக்கிட்டு இந்த சில அந்த ஆர்எஸ்எஸ்காரர்களும் பார்ப்பனர்களும் பெரியாரை எதிர்த்து பேசுவாங்க. அப்போ சீமானவர் கூட என்ன சொல்லுவாரு, அதே மாதிரி அந்த கொள்கையை பேசுவார். அப்போ இந்த பார்ப்பனர்கள் என்ன சொல்லுவாங்க, பெரியார் ஆங்கிலேயரை ஆதரிச்சாரு, வெள்ளைக்காரனை ஆதரிச்சாரு, அவர் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவான ஆளரு அப்படிங்கிற மாதிரி, ஏதோ இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கே எதிரான ஆளு பெரியாருங்கிற மாதிரியும் அவர் வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்கிற மாதிரியும் அப்படி திருச்சி பேசினாங்க. அந்த பேச்சத்தான் இப்ப என்ன பண்றாரு, இந்த பேட்டியில முக்தார் கிளீனா மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. யாருக்கு? இந்த பையன் பெரியார் இந்த ஸ்டாலின் பாரதிக்கு சொல்றது மூலியமா உலகத்தில் உள்ள தமிழக மக்கள்லாம் தமிழ் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, தம்பி பெரியார் வெள்ளைக்காரனை ஆதரிச்சாருன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆதரிக்கல. அந்த வெள்ளைக்காரன் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சாங்க. அந்த நன்மைகளை தான் அவர் என்ன பண்ணாரு, வரவேற்றாரு, ஆதரிச்சாரு. அந்த வெள்ளைக்காரன் செஞ்ச அந்த நன்மைகளை அதுக்கு முன்னாடி ஆண்ட நம்மளுடைய தமிழ் மன்னர்கள்லாம் கூட செய்யல, பெருந்தனவந்தர்கள்லாம் செய்யல, வெள்ளைக்காரனால தான் செய்ய முடிஞ்சுன்னு சொல்லி அந்த வெள்ளைக்காரன் செய்த சாதனைகளை பட்டியலிடுறாரு பாருங்க. இதுதான் இப்போ பெரிய ஹைலைட்டா இருக்கு. அவர் என்ன சொல்றாருங்கிறத இப்ப நம்மளும் ஒரு வரையும் சொல்லிடுவோமே. 1795 பார்ப்பனர்களும் சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வாங்கலான்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த நிலையை மாத்தி எல்லாரும் சொத்து வாங்கலான்னு சட்டத்தை திருத்தினவங்க ஆங்கிலேயர்கள். இது நம்மளுக்கு நல்லதான தம்பி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. எப்படி புரியுதா உங்களுக்கு? அதாவது 1795 முன்னாடி
பார்ப்பனர்களும் சத்திரியர்கள் மட்டும்தான் சொத்து வாங்க முடியும். மற்ற எந்த இந்து மக்களோ கிறிஸ்தவ மக்களோ இஸ்லாமிய மக்களோ வேறு எந்த ஜாதி மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ தலித்த மக்களோ மலையாள மக்களோ சொத்துக்களை வாங்கவே முடியாதுங்கிற சட்டம் இருந்ததை திருத்தி எழுதினவங்க வந்து வெள்ளைக்காரன். அது நாட்டு மக்களுக்கு நல்லதுதானே தம்பி. அடுத்து 1804 பெண் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, பெண் சிசுக்களை கொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, பொம்பளை பிள்ளை தான் ஒன்றை கொன்றுவாங்க, அந்த கள்ளிப்பாலை ஊட்டி கொன்றுவாங்க. அப்படி கொலை செய்யறது குற்றங்கிற சட்டத்தை கொண்டு வந்தவங்க வெள்ளைக்காரன். 1817 ஒரு சட்டம் இருந்துச்சான். என்ன சட்டம், ஒரு பார்ப்பனர் வந்து எந்த குற்றம் செஞ்சாலும் அவருக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா அவர் வந்து உயர்ந்தவர், அவர் வந்து உயர்வான குலத்தில் உள்ளவர்னால அவர் என்ன வேணாலும் குற்றம் செய்யலாம், அவருக்கு வந்து தண்டனை குற்றவியல் தண்டனை கிடையாது, மற்றவங்க செஞ்சா தண்டனை அப்படின்னு இருந்தது. வெள்ளைக்காரன் திருத்திட்டு என்ன பண்றாங்க, அந்த சட்டத்தை ஒழிச்சிட்டு யார் தப்பு செஞ்சாலும் தப்பு யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தண்டனை, அது வந்து பொதுவாக எல்லாருக்குன்னு சொல்லி சட்ட திருத்தம் பண்ணது வெள்ளைக்காரங்க. இது சரிதான தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு 1819 சூத்திர பெண் திருமணம். இதாங்க ரொம்ப இப்போ இவங்க அந்த 2-3 பேர் கலாய்க்கிறதா சொல்றாங்கல்ல, அசிங்கமா பேசிட்டாரு, கேவலம். என்ன கேவலமா பேசிட்டாரு, நடந்ததை சொல்றாரு. என்ன சொல்றாரு, 1819 ஒரு சட்டத்தை திருத்துறாங்க பிரிட்டிஷ்காரங்க, ஒரு சட்டத்தை ஒழிக்கிறான். அது என்ன சட்டம்னா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சூத்திர பெண் திருமணமான உடனே 7 நாட்கள் கோயிலில் போயிட்டு அந்த பார்ப்பனர்களோட இருக்கணுமா. எவ்வளவு பெரிய கொடுமை பத்தியில சட்டம் வச்சிருந்திருக்காங்க அப்படி. அப்ப அந்த கோயிலுக்குள்ள பள்ளி அறையும் இருந்திருக்கு, பெட்ரூம் இருந்திருக்கு. அது மாதிரி பள்ளியறை இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி இப்போ யாரும் போறதில்ல. அப்ப அந்த சூத்திர பெண்கள் கல்யாணம் ஆனோன்னு முதல் ஐயர்கிட்ட போயிட்டு 7 நாள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கொடுமையான கேவலமான சட்டத்தை பிரிட்டிஷ்காரன் தான் நம்பி ஒழிச்சான். இது தப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து பாருங்க 1828 குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரங்க தான். 1829 ஒரு சட்டம் கொண்டு வராங்க, உடன்கட்டை ஏறுறதுக்கு தடை சட்டம். என்ன உடன்கட்டை, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இந்து பெண் அவருடைய கணவன் இறந்துட்டார், அவ வந்து அந்த கணவனுடைய எரிக்கப்படக்கூடிய அந்த சடலத்தோட உசுரோட இதையும் வச்சு எரிச்சிருவாங்க. இதுக்கு பேர் உடன்கட்டை சதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதிர்த்து இந்த சட்டத்தை ரத்து செஞ்சு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி செய்யறது தடைன்னு சொல்லி கொண்டு வந்த சட்டம் கொண்டு வந்தவன் ஆங்கிலேயர். அது மட்டும் இல்லை, 1835 பார்ப்பனர்களும் சத்திரியர்களும் மட்டும்தான் கல்வி பயிலணும், மற்ற யாரும் கல்வி கற்கக்கூடாது. மற்றவங்க யாரு, மற்ற இந்துக்கள்லாம் கல்வி கற்கக்கூடாது. நீ செட்டியாராக இருக்கலாம், முதலியாராக இருக்கலாம், வன்னியராக இருக்கலாம், முத்தரையராக இருக்கலாம், முக்குளத்தோராக இருக்கலாம், அல்லது வந்து தச்சு வேலை செய்கிறவராக இருக்கலாம், குத்து வேலை செய்கிறவராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கலாம், தலித்த மக்களாக இருக்கலாம், மலைவாழ் மக்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள்லாம் படிக்கவே கூடாதுப்பா. யார் படிக்கணும், பார்ப்பனர் சத்திரியர் மட்டும்தான் படிக்கணும்னு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தை உடைச்சு 1835 எல்லாரும் படிக்கணுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தவன் அந்த ஆங்கிலேயர்கள். அது நல்லது தானே, எல்லாரும் இப்போ படித்தாங்கல்ல. அதோட இன்னொரு பாருங்க, சூத்திரர்கள் நாற்காலியிலேயே உட்கார ஒரு சபை நடக்குதுன்னு வச்சுங்க, பார்ப்பனர்கள் மட்டும்தான் உட்காரணும், மற்றவங்களாம் உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அதை உடைச்சு எல்லாரும் சமம், நாற்காலியில் உட்காரலாம். இப்போ சமீபத்தோட நான் பார்க்குறேன், சில ஊர்களில் இன்றைக்கி அந்த கொடுமை இருக்குது. பஞ்சாயத்து தலைவராக வந்து அந்த ரிசர்வ் தொகுதியில் ஜெயிச்சு வந்திருப்பார் தலைவர். ஆனால் அந்த தலைவர் வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் நாற்காலியில் உட்கார மாட்டாங்க, மெம்பரெல்லாம் உட்காந்துருப்பாங்க, தலைவர் வந்து தலையில் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அரசு தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது அப்புறம் இது வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் நாற்காலியில் உட்காருங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது வெள்ளைக்காரர்கள். 1868 இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையாக தடை கொண்டு வந்திருக்காங்க வெள்ளைக்காரங்க. இந்த இடத்துல தான் வெள்ளைக்காரங்க மேலே வந்து இந்த பார்ப்பனர்களுக்கு கோபம் அதிகமாகுது.
ஆனா இந்த வெள்ளைக்காரங்க கொண்டு வந்த எல்லா சட்டமும் எப்படி இருக்கு? மக்களுக்கு நல்லதா இருக்கு. எல்லாரும் படி, எல்லாரும் சமமாயிரு, எல்லாரும் உழை, எல்லாரும் சொத்து வாங்கிக்க, எல்லாரும் வீடு கட்டிக்க, எல்லாரும் மனுஷனா வாழ, எல்லாரும் சாப்பிடு, இது தவறாது. இப்படி வெள்ளைக்காரன் வந்து எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்தத பொறுத்து கொள்ள முடியாத பார்ப்பனர்கள் தான் என்ன பண்ணாங்க? பெரியார் பாருங்க, இதை வந்து பெரியார் பாராட்டினாரு. இந்த மாதிரி நல்ல செயல் செஞ்சதெல்லாம் பெரியார் பாராட்டினாரு. இப்ப பெரியாரை குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக இந்த பார்ப்பனர்கள் என்ன சொன்னாங்க? பெரியார் வந்து வெள்ளைக்காரருக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு இந்த சப்ஜெக்டுக்கு சொன்னாங்க. அதைத்தான் தம்பி உன்னுடைய தலைவர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களும் சொல்றாரு. நீ புரிஞ்சுக்காம அந்த கட்சியில இருக்கிறியாப்பா, நீ படிப்பா, இந்த வயசுல நீ போய் நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து அப்படி ஒரு நல்ல சேவை செய்யறதுக்கு போ அப்படிங்கிற ஒரு புத்தி சொல்ற வீடியோவை தான் அந்த வீடியோவா இருக்கு. இந்த வீடியோவில் அந்த முக்தார் சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு அந்த பையனுக்கு ஆகா, நம்ம இவ்வளவு நாள் விவரம் தெரியாம நம்ம அண்ணன்மாரெல்லாம் சொன்னதை வச்சுக்கிட்டே நம்ம அடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம், நம்மளை யாருமே எதிர்கேள்வியே கேட்கல. ஆனால் இப்போ முக்தார்கிட்ட மாட்டிக்கிட்டே இவர்கிட்ட நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அவர் ஒவ்வொன்றுக்கும் உடனே ஆதாரத்தோட வீடியோ எடுத்து செல் எடுத்து காமிச்சு பேசுறாரு. தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேமேன்னு சொல்லி அசடு வலிஞ்சிட்டு வரனே நன்றின்ட்டு போறாரு. இதுதான் அந்த வீடியோ. ஆனா இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு இது மூலியமா எப்படியாச்சும் நம்ம வந்து முக்தாரை அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சு ஒரு 2-3 பேர் முண்டாசு கட்டிட்டு கிளம்புனாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயா அம்மானு வாயை பொத்திக்கிட்டு இப்போ இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஒரு வைத்தறிச்சன்னா, இப்போதான் இவர் வந்து ஒரு டிவி திறந்தாரு, மை இந்தியா 24x7 திறந்தாரு, அப்புறம் ஒரு யூடியூப் சேனலை திறந்தாரு. அதில் பார்த்தா கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டாங்க. நம்மளும் முக்கிய முனையை பார்க்குறோம், 50,000 60,000 ஆயிரக்கணக்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து முக்தாரை வந்து ஏதாவது திட்டி போட்டோம்னா கூட நம்ம கொஞ்சம் மேலே வந்துடலாம் நினைச்சு இவங்க போட போயிட்டு இன்னும் அசிங்கப்பட்டு போயிட்டாங்கிறது தான் தகவல். ஆக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த காணொலி மூலியமா சொல்ற விஷயம் என்னன்னா, எந்த ஒரு செய்தியை வெளியிடுறதா இருந்தாலும் அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய தன்மையை புரிஞ்சு பேசினா தான் அதில் நம்பகத்தன்மை வரும். அதுதான் அந்த யூடியூப் சேனலுக்கும் நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நம்ம சொல்றோம். அதனால எதையுமே சொல்றதுக்கு முன்னாடி எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. முக்தாரை தாக்கணுங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு எதாச்சும் போட்டிங்கன்னா நீங்க தான் முட்டிக்கிட்டு வலிக்குதுன்னு சொல்லுவீங்கிற செய்தியை தான் சொல்றோம். இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல செய்திகளை யாரு பக்கமும் சார்பு இல்லாம நடுநிலையா அவ்வப்போது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். நீங்க விரும்பிய செய்தியை பார்க்கலாம், விரும்பாத ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். 2 மணி திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.